நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தாமஸ் குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அமல்ராய் நிர்மலா குமாரி குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும், சேவே ரோசி குடும்பத்திற்கு பாலனேசு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நலன்களுக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனி சாமி 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்து சாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், சோலமோன் ஆரோக்கியதாஸ் ரோசாலி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். சிரோன்மணி துபிய தனத்தம்மாள் என்கின்ற சவரியம்மாள், சின்னப்பராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. ஆமென். புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிர்ந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, இவரே நகரமும் இவரே, இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காணவே ஆவலாய் காத்திருந்தோம். ஆண்டவர் மீட்பர் நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காணவே ஆவலாய் காத்திருந்தோம். ஆண்டவர் மீட்பராய் நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது.
புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிர்ந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, இவரே அகரமும் நகரமும் இவரே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நன்மறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர்
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஓம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கியிருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருட்பொழு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 18 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்பொழுது எதிர் கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள்பொழு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. Alleluia, 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 Alleluia. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. பிரிவு 1 இறைவார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தை நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும்
கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கிறிஸ்துனுடைய பிறப்பின் எண்கிழமையில் 7ஆம் நாளாக என்று ஆண்டின் இறுதி நாளாக கூட அமைகிறது. கடந்த நாட்களில் நாம் பார்க்கின்றோம், லூகாஸ் நற்செய்தி மற்றும் நற்செய்தி மத்தேயு நற்செய்தியாளர்களுடைய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகங்களை நாம் கேட்டோம். ஆண்டவர் கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் அந்த பழைய ஏற்பாட்டின் கூற்றுப்படி எவ்வாறு அந்த பழைய ஏற்பாட்டுடைய இறைவாக்கினுடைய வாக்கு நிறைவேறியது என்பதை பொருட்டு ஆண்டவர் கிறிஸ்துனுடைய காலத்திற்கும் சற்று முன்பாகவும் அதன் பின்பாகவும் ஆண்டவர் கிறிஸ்துவாக்காக உயிர் நீத்தவர்களை பற்றி, அவருடைய புனிதர்களை பற்றி, புனித ஸ்தேவான், மாசில்லா குழந்தைகளுடைய விழா, திருக்குடும்ப விழா என்று சொல்லி அந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடினோம். இந்திய நாட்களில் இறுதியாக ஆண்டவர் கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவர் யார், கடவுள் மனிதராக பிறந்தார் என்ற அந்த உண்மையை, வாக்கு மனிதனானார் அல்லது மனிதராக அந்த வாக்கு இருக்கிறது, இறைவன் இருக்கிறார், இவனுடைய வார்த்தை இருக்கிறது என்பதை திருத்தூதர் யோவான் வழியாக இன்று நாம் அறிவிக்கின்றோம். அந்த இறைவாக்கினரில் கடைசியாக கடைமகனாக வந்தவர் தான் திருத்தூதர் யோவான் அவர்கள். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர் என்பது ஆண்டவர் கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு முன்பாக நாம் அறிவிக்க கேட்டோம். இந்நற்செய்தி வாசகத்திலே மீண்டுமாக அந்த திருத்தூதர் யோவானுடைய அந்த வார்த்தைகளை இந்த யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து புதிய ஏற்பாட்டராகிய திருத்தூதராகிய யோவானுடைய அந்த வார்த்தையிலிருந்து நாம் கேட்கின்றோம். எனவே ஆண்டவர் கிறிஸ்து கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு இறங்கி வந்தார் என்பதை முழுமையாக நம்பும் பொருட்டு கொடுக்கின்ற ஒரு வாசகமாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் மகாவாராகத்தான் தொடங்குகிறது. காலம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் தூவிய ஆணையார்வர். அந்த ஆவியானவர் மீண்டுமாக ஒரு மனு உருவாக, வாக்காக அந்த உருவம் எடுத்து, வார்த்தையாக உருவம் எடுத்து என்று ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மனுமகனாக பிறந்திருக்கிறார். எனவே ஆண்டினுடைய இந்த இறுதியிலே ஆண்டவர் கிறிஸ்து வாக்கு உருவம் எடுத்து மனிதனான அந்த நற்செய்தியை திருத்தூதர் யோவான் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அன்னை மரியாளை போல இந்த வாரத்தில் நாம் பார்த்த அனைவரும் ஆண்டவர் கிறிஸ்துக்காக சான்று பகர்ந்தார்கள். எனவே அவர் எவ்வாறு திருத்தூதர் யோவான் அவர்கள் முழுமையான சான்று பகர்ந்தாரோ அதுபோல நாமும் எளிமையான உள்ளத்தோடு, தாழ்ச்சியான உள்ளத்தோடு, நம்பிக்கையோடு கடவுளின் திட்டத்தை நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு, தாழ்மையுள்ள மனதோடு திருத்தூதர் யோவான் போல சான்று பகர இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். நாமும் பிறக்கவிருக்கின்ற அந்த புத்தாண்டிலே இந்த திருத்தூதர் யோவானைப் போல, மாசில்லா குழந்தைகள் போல, திருக்குடும்பத்தினுடைய தலைவர்களாகிய யோசேப்பு, அன்னை மரியாளைப் போல மற்றும் எல்லா புனிதர்களைப் போல நாமும் ஆண்டவர் கிறிஸ்துக்காக சான்று பகர வேண்டும், சான்று பகர்வோம் என்ற நம்பிக்கையோடு அத்தகைய வரத்திற்காக திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். கடுங்குளிரில் பிறந்தவனே, கம்பளியால் ஆடை தந்தே, ஏழையாக வந்தவனே, எளிய மனதை ஓந்தளித்தே. கடுங்குளிரில் பிறந்தவனே, கம்பளியால் ஆடை தந்தே, ஏழையாக வந்தவனே, எளிய மனதை ஓந்தளித்தே. உலகை ஆளும் உத்தமனே, உந்தன் படைப்பை மாற்றிடுமே. உலகை ஆளும் உத்தமனே, உந்தன் படைப்பை மாற்றிடுமே. காணிக்கை தருகின்றேன் தேவா பாலா, கனிவுடன் ஏற்றிடுவாய். என் உள்ளத்தை தருகின்றேன் முதல்வா தலைவா, அதை முழுமையை ஏற்றிடுவாய்.
காணிக்கை தருகின்றேன் தேவா பாலா கனிவுடன் ஏற்றிடுவார். என் உள்ளத்தை தருகின்றேன் முதல்வா தலைவா அதை முழுமையை ஏற்றிடுவார். காணிக்கை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாதை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மர நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெற செய்தருளுகின்றீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இறைவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர், திருப்பலியில் பங்கு பெறுவோர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நலமடையும். சின்ன பூவே, சிங்கார பூவே, உன்னை அள்ளி அணைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அணைப்பேனா. சின்ன பூவே, சிங்கார பூவே, உன்னை அள்ளி அணைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அணைப்பேனா. கன்னிமாரி கனியே, கார்த்திகை விளக்கே, உன்னை எண்ணி புகழ்வேனோ, என் உள்ளமெல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்வேனோ. சின்ன பூவே, சிங்கார பூவே, உன்னை அள்ளி அணைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அணைப்பேனா. சின்ன பூவே, சிங்கார பூவே. தொட்டிலே வாழ வந்த கட்டி கரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ, பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ. தொட்டிலே வாழ வந்த கட்டி கரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ, பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ. பாலோடு தேன் வார்த்து பஞ்சனையில் வைக்காதது என்ன நியாயமோ. பாலகனியே பார்த்தருள்வார், கண் திறந்தெம்மை காத்தருள்வார், காத்தருள்வார். சின்ன பூவே, சிங்கார பூவே, உன்னை அள்ளி அணைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அணைப்பேனா. சின்ன பூவே, சிங்கார பூவே. பஞ்சம் பசி பட்டினியில் வாடும் ஏழைகள் கொஞ்சம் தஞ்சமென வாழ்ந்திடவா நீ பிறந்ததோ, கொஞ்சம் தஞ்சமென வாழ்ந்திடவா நீ பிறந்ததோ. பஞ்சம் பசி பட்டினியில் வாடும் ஏழைகள் கொஞ்சம் தஞ்சமென வாழ்ந்திடவா நீ பிறந்ததோ, கொஞ்சம் தஞ்சமென வாழ்ந்திடவா நீ பிறந்ததோ. மாடி வீடு கோடி தேடி வாழும் செல்வ தம்மை எல்லாம் பகிர்ந்து கொள்ளவே பாலகனியே பார்த்தருள்வார், கண் திறந்தெம்மை காத்தருள்வார், காத்தருள்வார். சின்ன பூவே, சிங்கார பூவே, உன்னை அள்ளி அணைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அணைப்பேனா. சின்ன பூவே, சிங்கார பூவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்ய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை ஆசீர் பெற்றவர்களாக சென்று வாருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. நீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தாய். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றாய். மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தாய். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். உணர்ந்தவர் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உந்தன் தோள் மீதிலே எந்த இயேசு தெய்வம் கண்ணுறங்கிட நீ பிறந்தாய். உந்தன் தோள் மீதிலே எந்த இயேசு தெய்வம் கண்ணுறங்கிட நீ பிறந்தாய். நீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்,
நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.